அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். சில கருத்துக்களை பதிவிட விரும்புகிறேன். நேற்று புதிய அரசின் மீது நம்பிக்கை தீர்மானம் வாக்களிப்பு நடந்தது. அரசு 144 பேர்களோடு வெற்றி பெற்றது. இதில் என்ன கொடுமை என்றால், நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இரட்டை இலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 25 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். கேவலமாக இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் ஏற்கனவே ஆதரவுகள் அளித்துள்ளன. அதுவே அவர்களுக்கு போதுமான ஒன்று. அழியாத விருந்தாளியாக இவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றால் பதவி சுகம் எந்த அளவுக்கு இவர்களை முன்னுக்கு கொண்டு போயிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களை மக்கள் உங்களுக்காக வாக்களிக்கவில்லை, இரட்டை இலைக்காகவும் புரட்சித் தலைவருக்காகவும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்காகவும் தான் வாக்களித்தார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொண்டனும் குமுறிக்கிட்டு இருக்கிறான், என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்ட்டு. அவன் அழுதுட்டுருக்கான். நீங்கள் மாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு ஜெயிச்சுட்டு இரட்டை இலையில் ஜெயிச்சுட்டு நீங்கள் மாட்டுக்கு பதவிக்காக போய் எல்லார் காலையும் வந்துட்டுருப்பீங்க. அவ்வளோ கேவலமான செயல். இந்த செயல் முடிந்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இவர்களை எல்லாவற்றையும் பொறுப்பிலிருந்து நீக்கியதற்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி துணிச்சலான முடிவுகள் எடுக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இந்த சமயத்தில் தொண்டர்கள் எல்லோரும் மனம் தளராமல் இருக்க வேண்டும். அதிமுகவுக்கு எப்போதும் வீழ்ச்சி வரும் போல தெரியும். ஆனால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எங்களுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறோம். எந்த இயக்கமும் தோல்வியை சந்திக்காமல் இருந்ததில்லை. யோசனை பண்ணி பாருங்கள். 73 வயதில் ஒரு மனுஷன் தனியாக 234 தொகுதியும் சுற்றி ஏற்கனவே எதிர்க்கட்சியாக தான் இருந்திருக்கும், ஆளுங்கட்சியாக இல்லை. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நிலைமையிலேயே 47 தொகுதிகளை நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்றால் இது உண்மையிலே அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. எடப்பாடியாருடைய உழைப்புக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவரை நமக்கு தேவையில்லடான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்காக அவர் அலையணும் ஒன்றும் அவசியம் இருக்குது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொண்டர்கள் எப்பொழுதுமே கழகத்திலிருந்து மாற மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறார்கள். இத்தனை வருஷமாக இந்த கட்சியில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறீங்க. இந்த கட்சி இல்லைன்னா நீங்கள் சம்பாரிச்சிருக்க முடியுமா? உங்கள் பேரெல்லாம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குமா என்பதை நினைத்து பாருங்கள். ஒரு தொண்டனும் இன்றைக்கி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். அதை யோசித்து பாருங்கள். அதனால் அண்ணன் அவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இளைஞர்களை பதவியில் அமைத்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நல்ல உழைப்பாளிகளுக்கு இடம் கொடுங்கள். மக்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஆட்களுக்கு வாய்ப்பளிங்கள். மக்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும். ஒரு இடத்தில் என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக சென்று பார்க்க வேண்டும். என்றைக்குமே தோல்வியை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு மாய சக்தியில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும், வெகு விரைவில் மாறும் என்பதை
தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா புகழ் வாழ்க, புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் பயணம் வெற்றி பயணம் தொடரட்டும். கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்கும். இதை பற்றியும் தொண்டர்கள் கவலைப்படாதீர்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற வள்ளுவர் குரலுக்கு ஏற்ப முயற்சி பண்ணுவோம். வருகின்ற தேர்தல்களில் வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடியாரின் கரங்களை வலுப்படுத்துவோம். தொண்டர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் இருங்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் ஒருமுறை புரட்சித் தலைவர் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா புகழ் வாழ்க, புரட்சித் தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.